ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அருமையான காளான் பிரியாணி தாங்க நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் சுவையாகவும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவில் சூப்பராக ரெடியாக போகுது. நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. நம்ம சேனல் இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவில் போயிடலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் நம்ம காளான் எடுத்து வச்சாச்சுங்க. காளான் பிரியாணிக்குனே காளான் இருக்குது. அதுமாரி இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி 2 கட் பண்ணியாச்சு. புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா எல்லாமே தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க. வானல் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பட்டை வகை எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். பட்டை வகையை சேர்த்து லைட்டாக சூடு ஏறினதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெயிலேயே வறுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணக்கிவிட்டே இருங்க. வெங்காயம் கலர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு, நல்லாவே தெரியுது வணங்கினது. அடுத்தா பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு தான் நம்ம அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி வச்சாச்சு. இதுவும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதுமானது. இது பச்சை வடை நம்ம போகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், வாசம் வந்துடுச்சு. அடுத்த பார்த்திங்கன்னா புதினா தாங்க. புதினா நம்ம அலசி வச்சு எண்ணெயிலே போட்டு வணக்கிவிடுங்க. அது பச்சை வாடை போயிடும். அதனால் நம்ம புதினா போட்டாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச மசாலா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். கொஞ்சம் இது நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வானில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க. இந்தமாதிரி அரைச்சி செய்கிறதுனால பிரியாணி நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கி வந்துருச்சு. பச்சை வடைலாம் போயிடுச்சிங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளியை தாங்க சேர்க்குறோம். தக்காளி நல்லா வணங்கி வரட்டும். தக்காளி கொஞ்சம் வணங்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகிறதுனால நம்ம கல் உப்பு தாங்க நம்ம சேர்க்குறோம். சால்ட் உப்பு சேர்க்க வேணாம். கல் உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வணங்கும். அதுக்காக கல் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முக்காது நல்லா வணங்கிடுச்சு தக்காளி. இந்த ஸ்டேஜில் காளான் தாங்க நம்ம சேர்க்குறோம். காளான் சேர்த்தாச்சு. காளான் சேர்த்து ஒரு 2 பிரட்டிடலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், சூப்பராகவும் பிடிச்சிருக்கும். மற்றபடி நீங்களும் மறுபடியும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்ப்பீங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மீன் மேக்கர் தாங்க நம்ம சேர்க்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காளான் பிரியாணி செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காளான் நல்லா கொஞ்சம் சுண்டிடும். அதனால நம்ம மீன் மேக்கரும் சேர்த்துக்கலாம். மீன் மேக்கர் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வணக்கி விட்டால் போதுமானது. ரொம்ப நேரம் வணக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா காளான் இதிலே நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா கரைஞ்சிரும். அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்தா பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா தான். பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வணக்கி விடுங்க. பாருங்கள், பச்சை வடை கொஞ்சம் போயிடுச்சு. அடுத்தா பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வீட்டில் நம்ம அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் நம்ம சேர்க்குறோம் காரத்துக்காக. காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா காரத்துக்கு மிளகாய்த்தூள் போட்டாச்சு. போட்டு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் நல்லா கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க, போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கி வந்துருச்சு. அந்த பச்சை வாடையும் போயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் தாங்க மாற்றி கொட்டியாச்சு. இதுமாரி தனியாக வணக்கி குக்கரில் போட்டிங்கன்னா குக்கர் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் தனியாக நம்ம வணக்கி இதை கொட்டுறோம்.
இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தண்ணி, இந்த கிளாஸால் நம்ம 3 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம். 3 கிளாஸ்க்கு 6 கிளாஸ் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரிசி தாங்க, கழுவி வச்ச அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லியை தாங்க நம்ம சேர்க்குறோம். கொத்தமல்லியை சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாம். மூடி நம்ம அடுப்பில் வச்சு இப்போ ஒரு 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இறக்கிடலாம். பார்த்திங்கன்னா விசில் வந்து நம்ம காற்று எடுக்கிறோம். காற்று எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரெடியாகி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சுட சுட ஆவி பறக்க பறக்க காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்ல குக்கரில் பார்த்திங்கன்னா நல்லா பொலன்னு ரெடி ஆகிடுச்சு. திறக்கும் போதே நல்ல ஒரு வாசனையோடு சூப்பராக இருந்தது. நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து அதோடய டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டு தாங்க. இதுமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படிக்கு நம்ம கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.